என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் ஏன் தான் மகர ராசிக்காரங்களை பார்க்குறோன்னு பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தவரைக்கும் எப்படா மகர ராசிக்காரங்களை பார்ப்போன்ற அளவுக்கு அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் தடையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க உங்கள் காலில் விழுந்து உங்கள் பின்னாடி வருவாங்க. எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத, எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதன்னு நீங்கள் தவிச்சிங்கல்ல, யாருக்கும் தெரியாமல் அந்த தவிப்பிற்கான நிவர்த்தியாக 360 வருஷத்துக்கு அப்புறம் குரு அந்த இடத்துல உட்காந்து உங்களை சரி பண்ண போகிறாரு. வேறு என்ன சாமி வேணும்? இதுவே போதும். 2ஆம் இடத்து ராகுட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். ஓகே, இந்த 8ஆம் இடத்துக்கு ஏது 2ஆம் இடத்து ராகு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ், கால் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள். காலம் எதுவும் பண்ண போதில்லை. இந்த பின்னாடி வேணால் நான் ஒரு 4-5 பாட்டு போடுவா, சிங்கம் ஒன்று பூரப்பட்டதேட்டோட அந்த மாதிரி இருக்க போது இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து டைரக்டாக சமசப்தமாக பார்வையாக அவங்கள பார்க்குறாரு. சரி, இதெல்லாம் இம்ரான் சின்ன பையனை விட்டுருங்க, அடுத்து பூதங்களின் தலைவன் வருவான் பாருங்க. 5ஆம் அதிபதியான மிஸ்டர் சுக்கிரன் அவரும் போய் 7ஆம் இடத்துல உட்கார பார்த்தார். இது வரைக்கும் ஏன் தான் மகர ராசிக்காரங்களை பார்க்குறோன்னு பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தவரைக்கும் எப்படா மகர ராசிக்காரங்களை பார்ப்போன்ற அளவுக்கு அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உங்கள் மேலே அப்படியே ஒரு அன்பு செலுத்துவாங்க. அதெல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் இருந்த ஊழல் எல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. நான் எப்பயுமே ஒரு சீக்கிரம் சொல்லியிருக்கேன்ல, இந்த 5 இந்த 7 கண்டிப்பாக சேர்ந்தது தான் லவ் மேரேஜ். யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் தடையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க உங்கள் காலில் விழுந்து உங்கள் பின்னாடி வருவாங்க. வேணவே வேணாம் மேடம், எனக்கு வேறு தான் வேணும், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ், உங்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆளை உலகம் உங்களுக்கு அனுப்பும். அதற்கு சுக்கிரன் தான் சாட்சி. அந்த இடத்துல அழகாக உட்காந்துருக்காரு. அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதி காலப்புருஷனுடைய 4ஆம் வீட்டில் கேந்திர வலுவாகி திக்பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. வேறு என்ன சாமி வேணும்? இதுவே போதும். மகராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன், டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரின்னு. ஆனால் இந்த மாதம் ஒரே கிடையாது, ஒன்லி பி ஹாப்பி தான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி விஸ்வரூப வெற்றியாக திகழ காத்திருக்கிறது. நான் சொன்னேன் அவார்டு வாங்குவீங்க நிறைய பேர். ஆமாம், நீங்கள் இந்த வாரம் அவார்டு மட்டும் இல்லை, பெயர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கார். மீனத்தில் ஒரு பிளானட் இருந்தால் தான் செலிபிரிட்டி. நான் எங்கே மேடம் வீடியோலாம் போட்டுட்டு, நான் எங்கே அதெல்லாம் போட்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் சாதாரணமான ஆளாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே செலிபிரிட்டி ஆவீங்க. ஊருக்கு, உலகத்திற்கு, வீட்டுக்கு, உங்களுக்கு நீங்கள் செலிபிரிட்டி தான். இது வரைக்கும் ஏண்டா இருக்கும் அப்படின்றத மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, செய்வீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய நடை வீர நடையாக இருக்க போது. சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம். சும்மா அந்த மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் மட்டும் அப்படி இல்லைங்க. நிஜமாகவே ஒரு 7.5 வருஷம் உங்களை வச்சு 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 செஞ்ச சனி, ஐயோ என் பிள்ளைங்களை பண்ணிட்டேனே, என்னடா கொடுத்து சரி பண்ணலான்ற போது இந்தான்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றா கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு விஷயம் அதாங்க. 7ஆம் இடம்னாலே சமுதாயம், 7ஆம் இடம்னாலே ஸ்பவுஸ், 7ஆம் இடம்னாலே பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம்னாலே உங்களுக்குன்னா எனக்கு நீங்கள். இது வரைக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத, எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதன்னு நீங்கள் தவிச்சிங்கல்ல, யாருக்கும் தெரியாமல் அந்த தவிப்பிற்கான நிவர்த்தியாக 360 வருஷத்துக்கு அப்புறம் குரு அந்த இடத்துல உட்காந்து உங்களை சரி பண்ண போகிறாரு. வேறு என்ன சாமி வேணும்? இதுவே போதும். சூப்பராக இருக்க போகிறீங்க மகர ராசிக்காரங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே 2ஆம் இடத்துல அழகாக இருக்கக்கூடிய ராகு, கொஞ்சம் 2ஆம் இடத்து ராகுட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். ஓகே, இந்த 8ஆம் இடத்துக்கு ஏது 2ஆம் இடத்து ராகு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ், கால் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, அதே மாதிரி எங்கே வலிக்குதுன்னு தெரியல, எல்லா இடமும் வலிக்குது மேடம்ன்ற மாதிரி 1 2 இங்கே வச்சா இங்கே வச்சா இங்கே வச்சா இங்கேன்னு முதுகு தண்டு உடம், அதே மாதிரி பேக் L1 L2 மட்டும் அப்பப்போ பெயினாக இருக்கிறது, கால் நரம்புகளில் இழுக்கிறது, வெரிகோசஸ் பெயின் வருது. இதெல்லாம் அவஸ்தப்பட்ட மகர ராசிகளுக்கு அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கும். சூரியன் போய் அமர்ந்திருக்கிற பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குப்பா, சான்ஸே இல்லை.
அவர் போய் 6ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தவித்தவங்களுக்கு அரசியல், அரசாங்கம், அரசு உத்தியோகம் எல்லாம் சூரியன் தான். அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சூரியன் தான். தந்தை மகன் எல்லாம் சூரியன் தான். ஆளுமை, தலைமைத்துவம் அது போய் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் இருக்கார். வேறு என்ன வேணும்? எல்லாமே சூப்பர். 5ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, காதல், லாட்டரி சீட்டு, கவிதை. இருங்க நான் மூச்சு விட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது மகர ராசிக்காரங்க. நீங்களே ஃபீல் பண்ணிக்கங்க மற்றதெல்லாம். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், நேரம் சரியாக இருக்கும்போது நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நம்ம புத்திசாலி. அதை விட்டு சும்மா அது மட்டும்தான் இது மட்டும்தான்னிங்கன்னா 18ஆம் தேதி 20ஆம் தேதியிலேருந்து மகர ராசிக்காரர்களுடைய வெளிச்சம் ஊருக்கு தெரிய போகுது. இது வரைக்கும் நாய்படாத பாடு பட்டே மேடம்னு சொல்லி வருத்தப்பட்டு எங்கடா போவேன் எங்கடா முட்டிப்பேன்ற இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஞான மார்க்கத்துக்குள்ளே பயணப்பட போகிறீங்க. இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஒரு பெண் தெய்வத்துடைய எனர்ஜி அப்படியே உங்களை ஆக்குபை பண்ணும். காளி வந்து நிற்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு 3 நாளுக்குள்ளே காளியை நீங்கள் போய் பார்த்துட்டு வருவீங்க. இல்லை காளி உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அந்த அளவுக்கான அமைப்புனா சுக்கிரன் கேதுவோட சேர போகிறான். அங்கேருந்து டைரெக்டாக பார்க்கக்கூடிய இடம் ராகு 2ஆம் வீட்டை பார்ப்பான். சுக்கிரன் ராகு சார்ந்தாலே துர்கை காளி வழிபாடு தான். அது இந்த தடவை மகரத்துக்கு நடக்கும். நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. சண்டை போட்டவங்கலாம் சமாதானம் உங்ககிட்ட வருவாங்க. சேர்த்துக்கலாமா வேண்டாமா, சேர்த்துக்கலாமா வேண்டாமா, நீங்களாம் உங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணி சேனலோட நிற்க பாருங்க. போதும், நிறைய நம்பி ஏமாந்தாச்சு, இனிமேல் யாரையும் நம்ப வேண்டாம், நமக்கு நம்ம போதும் அப்படின்ற தைரியத்தை குரு உங்களுக்கு கொடுப்பார். இந்த தடவை நிறைய நம்பிக்கை வாக்குறுதிகள் உங்களை தேடி வரும். முதல்ல நீங்கள் உங்களை நம்புவீங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் மாறி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி சூப்பராக மாற போகிறீங்க. ஸோ மகரத்துக்கு இதை பற்றி எந்த நெகட்டிவும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாமல் உங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுவார். அதனால் பேச்சில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மட்டும் கவனமாக இருக்கணும். இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன், ஏதாவது ஒரு வாக்குறுதி இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா அதை செய்ய முடியாமல் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது வரைக்கும் வாக்குறுதி கொடுத்தா செஞ்சிருவீங்க. ஏன்னா குருவோட பார்வை இருந்தது. இப்போ குரு கீழே இறங்கி வந்துட்டார். அப்போ வாக்குறுதி மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னா பெட்டர். பண்ணித்தரேன், ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி வார்த்தைகள் மகரம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா பெட்டர். இல்லை நீ சொன்ன ஏன்னா உங்களையே ப்ளேம் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் உங்களை ப்ளேமிங் நடக்கும். 7ஆம் இடத்துல உட்காந்து 7ஆம் இடமும் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆக போதா, அப்போ எதிராளி வந்து உங்களையே ப்ளேம் பண்ணி உங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத இந்த போட்டி பொறாமையை ராகு கிரியேட் பண்ணுவார். நம்மளுக்கு அது வேணாம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்மளுக்கு நல்ல கிரகம்லாம் இப்போ தான் வந்திருக்கு. நாங்களே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும், நீ வேற ஏன்பா வர ராகுன்னு கொஞ்சம் ராகுவை தள்ளி வச்சிட்டிங்கன்னா பெட்டர். இந்த 8ஆம் இடத்துல கூடிய கேது இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த குடும்ப வாழ்க்கையில் கபடியெல்லாம் விளையாடுவார். அவரோட வேலையே அதுதான். சரி எப்பயும் போல் விளையாண்டுட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிலேயே நிற்கிறது பெட்டர். இல்லை நானும் வரேன் வான்னு கூப்பிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை வாங்கிக்குவோம். அதனால் இப்போ நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம ஜெயிக்கணும், 4 பேர் முன்னாடி எந்திரிச்சு நிற்கணும், பணம் காசு சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வீடு மாறணும். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இடம் மாற்றம் உறுதி. நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இல்லாமல் ஏதாவது ஒரு வீடு மாறலாம், இடம் மாறலாம். நியூ பிகினிங் எல்லாம் 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்ந்து இங்கேருந்து குருவோட பரல நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். சனியோடைய காரகத்துவம் இயங்கும் இந்த தடவை. ஸோ சூப்பராக இருக்க போது. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் 20 வருஷத்துக்கு நிலைத்த தன்மையோடு நிற்கும். அந்தளவுக்கான ஒரு பிளெஸிங் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க விஸ்வரூப வெற்றி மட்டும் இல்லை, விண்ணை பிளக்க வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டோன்ட் வரி. ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஜெயிச்சு காட்டிடணும், அது மட்டும்தான் இருக்கணும் மைண்டில். வேறு எதுவுமே வேணாம், மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க. மகராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. நிறையா குழந்தைகளுக்கு இது வரைக்கும் என்ன சொல்கிறது, மகர ராசிக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி மண்டையில் ஒன்றுமே ஏறலை அப்படின்னா இந்த தடவை எல்லாமே ஏறும். தலைமைத்துவம் கிடைக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே கோர்ட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கொடுத்துருவேன் பிரிஞ்சிருவேன்னா கூட குரு பார்த்து ஏய் நோன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துடுவார். ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவை எல்லாம் சேர்ந்து நடக்க போகுது. அதுக்கு எல்லா கிரகமும் துணை புரியுது. 5ஆம் அதிபதி சூப்பராக இருக்காங்க, குருவோட பார்வையில் இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களை பார்க்குறாங்க. வேறு என்ன வேணும்? எல்லாமே நடக்க போகுது. ஒன்றே ஒன்று, எவ்வளோ தூரம் உங்களுடைய மனதை நிலைநிறுத்தி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு தூக்கி கொடுத்துருப்பேன். ஏன்னா 5ஆம் இடம் தான் சிந்தனை. சொல்லியிருக்கேன்ல, அந்த இடத்துல வந்து நின்று உங்களுடைய இடத்த பார்க்கும்போது சிந்தனை வலுப்பெறும். நினைக்கிறது நினச்ச மாதிரியே நடக்கும். இந்த 1 மாத காலம் நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வேணும்னு எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் டிக் 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 பண்ணிட்டே வாங்க. 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே மினிமம் 25 பிஸ்னஸாவது நடந்திருக்கும்.
அதுக்கு குரு உங்களுக்கு அருள் புரிவார். எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழில் தொடங்குவீங்க. இன்கம் வரலன்னு சொல்கிறவங்க இன்கம் வருவீங்க. நிறைய பேருக்கு ஆஃபீஸ் மாற்றுவீங்க, வீடு மாற்றுவீங்க. வீட்டில் ஏதாவது பெயிண்டிங் ஒர்க், இன்டீரியர் ஒர்க் பண்ணலான்னு யோசிப்பீங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே ப்ளம்பிங் ஒர்க்கு நடக்கும். ப்ளம்பரை கூப்பிடுவீங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான ஒர்க் நடக்கும். இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு கூடி போவீங்க. நிறைய பேர் வீட்டில் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கி வைப்பீங்க. இதெல்லாம் மகரத்துக்கு இந்த மாதம் செலவு இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நியூ பிகினிங்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. தொடர்றதெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுன்ற வெறி உத்வேகம் உங்களுக்குள்ளே எட்டி பார்க்கும். நிறைய பின்னாடி இருக்கவங்களாம் சப்போர்ட்டே இல்லாமல் தனித்து விட்டுட்டோமோன்னு நினச்சவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. அதை பார்த்து பூரிச்சு போயிடுவீங்க. ஆனாலும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் போதும். சரியா? வேறு யாரும் வேணாம். சிங்கம் எப்பவுமே சிங்கம் தாங்க, அப்படி நிற்கணும். பெண் சிங்கம் வந்து அவிட்டம்னு பேர். மகரத்தோட நட்சத்திரமே அதுதான். அதனால் அந்த இடத்துல செவ்வாய் உச்சமடைவார். அதனால் நிறைய தொழில் ரீதியாக சக்ஸஸ், அரசியல் ரீதியாக சக்ஸஸ், ஆன்மீக ரீதியாக சக்ஸஸ், வியாபார ரீதியாக சக்ஸஸ், எல்லாமே சக்ஸஸ். இனிமேல் வந்து வாழ்க்கையில் ஃபெயிலியரே கிடையாது. நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டோம்ல, இனிமேல் சக்ஸஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஹைஃபை கிளியர். 60 தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மேன்மை கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், பாத்ரூம் போகும்போது பார்த்து போகணும், கால் ஸ்லிப் ஆகிடும், கை ஸ்லிப் ஆகிடும், அங்கங்கே அடிபடும், கையில் கட் ஆகும், இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இனிமேல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்க போகுது. 8ஆம் இடத்துக்கு கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போனால் போதும், மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். எதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க மதிப்பாங்க. சுய கௌரவத்திற்காக ஏங்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அது கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டக்காற்றோடு சேர்ந்த அனுபவ ரீதியான மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது ஆனி மாதம். ஓகே, மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மகராசிக்காரங்க இந்த தடவை ஒரு 3 விஷயம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு சொல்லணும். ஓகே, மகராசிக்காரங்க முதல்ல குரோக்கடைல் பார்ப்பீங்க. இந்த மாதம் முதல்ல பார்ப்பீங்க. நான் எங்கே போய் முதல்ல பார்க்குறேன்னா யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு இமேஜ் எடுக்கும்போது முதல்ல வரும் குரோக்கடைல்ன்ற ஒரு சிம்பிள் வரும். இதெல்லாம் மகரத்து கண்ணில் படும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க குதிரை பார்ப்பீங்க. சாம்பல் நிற குதிரை இல்லை வெள்ளை நிற குதிரை இந்த தடவை பார்ப்பீங்க. இது ரெண்டும் இந்த தடவை மகராசிக்காரங்க கண்ணில் படும். நீங்கள் எப்போல்லாம் குரோக்கடைல் பார்க்குறீங்களோ, எவ்வளோ பெரிய இரும்பாக இருந்தாலும் நீ சமாளிச்சிருவ, நான் இருக்கேன் உன் கூட, கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கையாக முதல்ல பார்ப்பீங்க. நீங்கள் குதிரை பார்க்குறீங்க, குதிரை இமேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதை பற்றி யோசிக்காத, ஓட ரெடி ஆகிடு, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போயிட்டே உன் வழியில் நான் இருக்கேன் உன் கூட சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த குதிரை பார்த்தல்ன்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கும்போது மகர ராசிக்காரங்க ப்ளூ கலரோ இல்லை ஆஷ் கலரோ கிரே கலரோ ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க. பச்சை கலரில் உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிந்து பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ரெட் கலரோட ஐக்கியமாவீங்க. இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பைக்கோ காரோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிகழ்ந்தே தீரும். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வரும். 11111555 இந்த 2 நம்பரும் அடிக்கடி மகராசிக்கார கண்ணில் போடும். நீங்கள் வீட்டுக்கு போய் போகிறதுக்குள்ளே வேலோடைய இமேஜ் போட்ட ஒரு கார் உங்கள் முன்னாடி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் இந்த நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மகரத்துக்காக இயங்க தயாராகி விட்டது என்று அர்த்தம். ஏன்னா குருவுடைய பார்வை காலபுருஷனுடைய 10ஆம் இடமான மகரத்துக்கு மேலே சமசப்தமாக வருது. வேறு என்ன வேணும்? அடித்து தம்சமன்ட்டு போயிட்டே இருங்க, கவலையப்பட வேணாம். ஸோ வெற்றி வகை சூடக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு.